குட்டின் ஃபார் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிமுகப்படுத்தியிருக்க தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபோ மற்றும் தமிழ் நிலம் அப்படிங்கிற 2 வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வெப்சைட் மட்டும் இல்லாமல் இவங்க முழுவதுமாக தங்களுடைய ஆப்ஸ், அதாவது அப்ளிகேஷன்ஸும் மொபைலில் லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அது ஏற்கனவே இருக்குது இந்த ஆப்ஸ். அதில் என்னெல்லாம் உங்களுக்கு யூசர்ஸ் இருக்குன்றதை முழுசாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தமிழ்நிலம் ஜியோ இன்ஃபோ அப்படிங்கிற ஆப் தான். இதுவும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஆப் தான். இந்த ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அன்இன்ஸ்டால் ஓப்பன் வர இடத்துல ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். ஸோ அந்த ஆப் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதில் லொக்கேஷனோட பர்மிஷன், பிக்சர்ஸு, அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணணுமா இதெல்லாம் கேட்கும். அந்த பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து உங்களோடதை லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய நேம் அண்டு உங்களோட இமெயில் ஐடி, அந்த பர்சனல் டேட்டாலாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்துருங்க. ஸோ நான் மொபைல் நம்பர், அந்த ஓடிபி வந்துருச்சு. ஓடிபி கொடுத்து இப்போ லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ண பிறகு உங்களோட ஃபஸ்ட்டு பேஜ் இன்டர்ஃபரன்ஸ் இப்படி தான் காட்டும். இப்படி காட்டும் போது நீங்கள் என்னென்னா, இந்த சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, இங்கே கீழே நம்மளோட ரவுண்டு சிம்பிள், ஆர்ட்ஸ் மாதிரி இந்த சிம்பிளை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை அது காட்ட ஆரம்பிக்கும். அந்த லொக்கேஷனை டேரெக்டாக அது ட்ரேஸ் பண்ணும். அதுக்கு கீழே இங்கே லெஜெண்டுன்னு எழுதியிருக்கு இல்லையா, இந்த லெஜெண்டை நம்ம கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்டா இருக்குது, ரெட் லைனு டிஸ்ட்ரிக்ட்டு, பிங்க் லைன் தாலுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் டேட்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டேட்டா கீழே இருக்கு இல்லையா, அர்பன் ஏரியா, ஃபாரஸ்ட் ஏரியா அண்ட் அதர் ஏரியா, அந்த டேட்டாலாம் இதில் அவைலபிள் கிடையாது. ஸோ இங்கே இந்த கொலாப் லேண்டுன்னு இருக்குது இல்லைங்களா, இதில் என்ன இது என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று என்னென்னா, உங்களுடைய லொக்கேஷனை நீங்களே டைப் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்ட், தாலுக், வில்லேஜ், சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் இதெல்லாம் போட்டும் நீங்கள் உங்களோட லொக்கேஷனுக்கு போகலாம். ஸோ நான் உங்களுக்கு எப்படி சர்ச் மூலமாக போகிறது அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து ஒரு தோராயமாக ஒரு பின்கோடை போட்டுட்டேன். இப்போ அந்த பின்கோடுக்கான லொக்கேஷன் ஏதோ அந்த வில்லேஜோட அந்த ஃபுல் பின்கோடில் இருக்கிற லொக்கேஷன் வரப்போகுது. ஏன்னா நான் எந்த இடத்துக்கு பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்த விட்டு நான் வேறு இடத்துல இருக்கேன். சப்போஸ் நீங்கள் அதே இடத்துல இருக்கீங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ஒரு வில்லேஜுக்கு வந்துட்டேன். இந்த வில்லேஜில் உங்களுக்கு எந்த ஒரு சர்வே நம்பர்லேயோ சப்டிவிஷனில் தேவையோ அந்த சர்வே நம்பர் சப்டிவிஷனை நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த டேட்டாவில் என்னென்னா, நான் எல்லாத்தையும் அன்செலக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் கூகுள் சேட்டலைட் இப்போ நான் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இமேஜ் வரும், நம்ம கூகுள் மேப் மாதிரி. கேடஸ்ட்ரல் XYZ நான் கிளிக் பண்ண உடனே இப்போ பாருங்கள், இப்போ கிளிக் பண்ணுறேன், சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பருடைய பார்ட்டிஷன்ஸ் ஆனது வந்துருச்சு. ஸோ இப்படி தான் இந்த கொலாப் லேண்டானது இங்கே ஓப்பன் ஆகிறது. ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் எனக்கு தோன்ற ஒரு சர்வே நம்பர், ஒரு சப்டிவிஷன் நம்பரை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிட்டேன். அது அதனோட டேட்டாவை கலெக்ட் பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணலை, டேரெக்டாக போய் நான் அதை கிளிக் பண்ணேன். இப்போ நான் கிளிக் பண்ண உடனே கீழே பாருங்கள் 3 ஆப்ஷன் இருக்குது. அதில் நான் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ண உடனே இந்த நிலத்துடைய கம்ப்ளீட் ரெஜிஸ்டர், நான் செலக்ட் பண்ண இடத்தோட கம்ப்ளீட் ரெஜிஸ்டரோட டேட்டா வந்துடுது. இது மூலமாக என்ன நடக்கணும்னா, நான் ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் நின்றுப்பேன். அண்ட் இதே பார்த்தீங்கன்னா இதனோட FMB நான் கொடுத்தேன். பட் FMBயை இன்னும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்டேட் பண்ணலை. மேபி அதில் ஏதாச்சும் பார்ட்டிஷன் நடந்துகிட்ருக்கலாம். ஸோ நான் அப்படியே சைடில் போயிட்டு வேறு ஒரு லேண்டுக்கு பார்க்குறேன். உங்களுக்கு FMB காட்டுறதுக்காக வேறு ஒரு இடத்த போய் தேடி பார்க்குறேன். ஓகே, இது இப்போ கொடுத்துட்டு உங்களுக்கு இதுக்கான FMB ஸ்கெட்சை கிளிக் பண்ணுறேன். ஃபுல்லாக லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் FMB ஸ்கெட்ச் இதுக்கு தேவை. அதை நான் கிளிக் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FMB ஸ்கெட்ச் ஆனது கிடச்சிருச்சு. ஸோ இது நம்மளுடைய தமிழ் நிலம் வெப்சைட்டில் போய் நம்ம பார்ப்போம், அதே மாதிரியான FMB ஸ்கெட்ச் உங்களுக்கு தெளிவாக கிடச்சிருச்சு. அண்ட் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இதில் இருக்கும், பட்டா நம்பர். பட் பட்டா டீட்டெயிலை பார்க்குறதுக்கு நீங்கள் பட்டா நம்பரை போட்டால் தான் கிடைக்கும். ஸோ அது உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதை போட்டு முழுசாக பார்க்கலாம், இல்லைனா உங்களால் அதை பார்க்க முடியாது. அண்ட் இது இந்த வெப்சைட்டோடைய பெனிஃபிட். இதில் என்னென்னா, உங்களுக்கு எந்த லொக்கேஷன் தேவையோ அங்கே போய் நின்றுட்டு உங்களால் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அண்ட் நீங்கள் லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா இந்த பட்டனை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து இங்கே டிஸ்க்ளைமரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த இடத்த தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் நின்றுட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணாவே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் இந்த ஆப்போட பெனிஃபிட். இதை மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த வெப்சைட் என்னென்னா தமிழ் நிலம் வெப்சைட். இது பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதையும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த தமிழ் நிலம் வெப்சைட் இருக்குது இல்லைங்களா, அந்த வெப்சைட்டோடைய வெர்ஷன் தான் இந்த தமிழ் நிலம் ஆப். இதுவும் முன்னாடியிலிருந்தே இருக்குது. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஆனது ஓப்பன் ஆகும். இதில் எதுவும் லாகின்லாம் கேட்காது. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இதனுடைய லாங்குவேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த 3 ஹைஃபன் இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லாங்குவேஜ் வரும். இந்த லாங்குவேஜை கிளிக் பண்ணது மூலமாக உங்களுக்கு இங்கிலீஷ் தேவையோ தமிழ் தேவையோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் இங்கிலீஷ் வச்சுருக்கேன். சேவ் லாங்குவேஜ் கொடுத்துருங்க. இந்த ஆப் ஃபுல்லாக இங்கிலீஷ் லாங்குவேஜாக மாறிடும். இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா உங்களோட சிட்டாவோட எக்ஸ்ட்ராக்ட் உங்களால் பார்க்க முடியும், ரெஜிஸ்டர் பார்க்க முடியும், TSLR, FMB ஸ்கெட்ச், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், ஏதாச்சும் நீங்கள் பட்டா அப்ளை பண்ணால் அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், உங்கள் லேண்டு டைப்பு, கோரிலேஷன், TSLR ஸ்கெட்ச், இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதில் இருக்குது. முக்கியமான விஷயம் OTP இதில் தேவைப்படாது. இதில் OTP உங்களுக்கு எந்த நேரத்துலையும் தேவைப்படாது. நீங்கள் இப்போ புதுசாக நம்மளோட தமிழ் வெப்சைட் அப்டேட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அந்த வெர்ஷன் இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிட்டா உங்கள் எக்ஸ்ட்ராக்ட் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மாவட்டம் பார்த்துட்டு அடுத்து வட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கிராமப்புறமா நத்தமா அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டேன். கிராமப்புறம். அடுத்து உங்களோட கிராமத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிராமத்தை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ புதுசாக வந்த ஆப்ஷனில் நம்ம ஒன்று பட்டா நம்பர் போடணும், இல்லை சர்வே நம்பர் போட்டால் அந்த சர்வே நம்பருக்கான டேட்டா மட்டும் தான் நமக்கு இது வரைக்கும் கிடச்சிது. ஆனால் இப்போது இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் இருக்கிற ஒரு சர்வே நம்பரை போட்டாவே அந்த சர்வே நம்பர் எந்த பட்டா நம்பருக்குள்ளே இருக்கோ அதனோட மொத்த பட்டா டீட்டெயில்ஸும் கிடச்சிரும். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் பாருங்கள். கிளிக் பண்ணி கேப்சா கோட் போட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன். உங்களுக்கு பட்டாவோட டீட்டெயில்ஸை தெளிவாக காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் யார் யார் ஓனர், அதில் எவ்வளோ அந்த சர்வே நம்பர்ஸ் அதில் வருதுங்கிறத உங்களால் கீழே கெட் பிடிஎஃப்னு இருக்கும். அந்த PDF கொடுத்தீங்கன்னா இது அப்படியே ஓப்பன் ஆயிரும். ஸோ நான் ஓப்பன் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா என்டையர் உங்களுக்கு பட்டாவானது கிடச்சிரும். இது பர்சனல் டேட்டான்றதால் அதை நான் பிளர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முழுமையான சிட்டாவே வரும். நீங்கள் எந்த சர்வே நம்பர் கொடுத்தீங்களோ அது மட்டும் இல்லை, மொத்த நம்பரும் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ரெஜிஸ்டர் பார்த்துக்கலாம், உங்களோட TSLRோட எக்ஸ்ட்ராக்ட் பார்த்துக்கலாம். ரெஜிஸ்டரோட டேட்டா உங்களுக்கு என்னவோ அது முழுவதுமாக இதில் கிடச்சிரும். அடுத்து டவுன் சர்வே லேண்ட் TSLR எக்ஸ்ட்ராக்ட் காப்பியும் இதில் ஈஸியாக கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட FMB ஸ்கெட்ச், நம்மளோட புலப்படம் இருக்குது இல்லைங்களா, அதுவும் உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னென்னா, நீங்கள் பட்டா மாறுதலுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்களே, அப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பு எண் இல்லைனா அப்ளிகேஷன் ஐடி விண்ணப்ப எண் கொடுத்துருப்பாங்க. அதை இங்கே போடுறது மூலமாக அதனோட ஸ்டேட்டஸ் கிடைக்கும். அடுத்து உங்கள் நிலத்துடைய என்ன வகை, டைப் ஆஃப் லேண்ட் என்னவோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து கோரிலேஷன் என்னமோ அதையும் நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபைனலாக உங்களோட TSLR எக்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்களா, அதனோட காப்பி அதுவும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இது ஏன் முக்கியமாக இந்த ஆப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது உங்களால் வெப்சைட்டில் பண்ண முடியும். பட் வெப்சைட்டில் உங்கள்கிட்ட OTP கேட்கும் அண்ட் OTP லிமிட்ஸ் இருக்குது. பட் இங்கே உங்களுக்கு அந்த பிரச்சனை சுத்தமாக கிடையாது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டீங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோலாம் போடுறதோட முக்கியமான நோக்கமே நீங்கள் ரொம்ப எளிமையாக யாரோட தயவும் இல்லாமல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்றது தான். இந்த மாதிரி மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு நீங்கள் இதை பகிர்றது மூலமாக மற்றவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.